ஹாய் காய்ஸ். சைனாவில் தர்பூசணி பழத்தோட வேலை எவ்வளோன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் திங். இப்போ அந்த தள்ளுவண்டியிலேருந்து வர ஆடியோ கொஞ்சம் நல்லா கேளுங்க ஒரு நிமிஷம். இப்போ இந்த வீடியோ நல்லா கேட்டிருந்தீங்கன்னா தொங்பை சிகுவான்னு சொல்லியிருப்பாங்க பாருங்க. இப்போ நம்ம ஊர்லாம் பார்த்தோம்னா சேலத்து மாம்பழம், பெங்களூரா மாம்பழம்னு சொல்லி விற்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி இங்கே துங்பைன்ற ஒரு ப்ராவின்ஸ் ஆக்சுவலிங்களா. அது வந்து வடகிழக்கில் இருக்குது. அந்த பேரை சொல்லி தான் இவங்க வித்துட்டு இருக்காரு ஆக்சுவலாக. யூஸ்வலாக நான் நோட்டீஸ் பண்ணது கிடையாது. இன்றைக்கி அவர்கிட்ட கேட்டிருந்தேன், இது துங்பைலேருந்து வந்து வாட்டர் மெலனா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் இது அங்கேருந்து வந்து தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா அரை கிலோ 12 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். மொத்தமாக 140 ரூபா ஆயிடுச்சு இன்றைக்கி. நான் ஆக்சுவலாக வேறு ஒரு கடையை தேடி தான் வந்திருந்தேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 10 ரூபாய்க்கும் கம்மியாக 0.8 மாவோக்கு நான் ஒரு வாட்டர் மெலன் வாங்கியிருந்தேன். இதே 5.5 கிலோ இருக்கும். அந்த கடையை தேடி தான் வந்தேன். அந்த கடை இன்றைக்கி கிடைக்கல. அதனால தான் இங்கே வாங்கிட்டேன். இதோட கம்மியாக ஸ்டாண்டர்ட் ஆவரேஜாக இந்த ப்ரைஸ் இருக்கும். அதோட கம்மியாக 0.8 மாவோக்குலாம் நான் வாங்கினதே கிடையாது சைனாலே. நம்ம ஊர் காசுக்கு பார்த்தோம்னா ஒரு 10 ரூபாயோட கம்மியாக தான் இருக்கும். 9 ரூபா 9.5 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு யுவானுங்கிறது ஒரு ஆவரேஜான ப்ரைஸ். இப்போ மாலுக்கெல்லாம் போனோம்னா பார்த்தீங்கன்னா, மாலுக்கோ இல்லை பல கடைக்கோ போனோம்னா பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுருக்கு பாருங்க 2.8 3.5 ஒரு 34 ரூபாயிலேருந்து 43 ரூபா ரேஞ்ச் வரும் ஒரு அரை கிலோ ப்ரைஸு நம்ம இந்திய ரூபாய் மதிப்புக்கு. அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்களேன், 0.8 மாவுங்கிறது எவ்வளோ பெரிய பெஸ்ட் டீல்னு. 1000 மைல் கடந்து வந்தோம் ஒரு பொருளை நம்ம ஊரில் வைக்கிற அதே விலைக்கு வாங்குற சந்தோஷமே தனிதாங்க. இன்னும் வேறு என்ன பொருளோட விலையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கடையை தேடி தாங்க கிளம்பி வந்தேன். நான் சொன்ன அந்த அரை கிலோ 9 ரூபா கடை. உண்மையாக சொல்லணும்னா இந்த பழம் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த பழத்தை விட இந்த பழம் வேற ஒரு மாகாணத்துலேருந்து வருது போல, ஷின்ஜியாங்னு வேற ஒரு மாகாணத்தில். இன்றைக்கி தான் நோட்டீஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த பழம் ரொம்ப பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சது வாட்டர் மெலன் தான். இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.